ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாலினி பாப்பா ஆரஞ்சு பழம்லாம் எடுத்து உரிச்சு வச்சிருச்சு. அதுக்கு ஜூஸ் போடணும்னு ஐடியா. சரி மம்மி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அவங்க ஆரஞ்சு பழத்தையெல்லாம் எடுத்து ஜாரில் போட்டுட்டு சீனி டப்பாயெல்லாம் மேலே இருந்துச்சு, அதுவே ஏறி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். பக்கத்தில் நின்று நான் எத்தனை ஸ்பூன் போடணும் மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 2 ஸ்பூன் போதுமா அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் வேறு போட்டுட்டு பக்கத்தில் ஐஸ் க்யூப் வேறு எடுத்து கொடுத்தோன்னே அதுலேருந்து ஒரு 3 பீஸ் ஐஸ் க்யூப், குட்டி குட்டி ஐஸ் க்யூப் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, எடுத்து போட்டுக்கிச்சு. அது சின்ன ஜாரில் தான் ஆரஞ்சு சொலையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் உள்ள விதையெல்லாம் இல்லை, அதனால் அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஷாலினி பாப்பா இதையும் எடுத்து ஊற்ற சொல்லியாச்சு. இன்றைக்கி அவங்களே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்து மூடியும் நான் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்குள்ள எடுத்து மூடிட்டு தூக்கி மேலே வச்சிருச்சு. இதை இப்படியே வச்சா எப்படி அரைக்கும்? உள்ளே மிக்சியை நல்லா மாட்டணும்ல, தெரியலை. அப்புறம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அது வந்தேன். அதுக்குள்ளே அவங்க மேலே சுச்சும் போடாமல் கீழே போய் ஆன் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் தெரியவே இல்லை ஷாலினி பாப்பாவுக்கு. இப்போதான் அம்மா சொல்லி கொடுத்துட்டு கையெல்லாம் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இது வந்தேன். மேலே கையை வச்சோடனே இப்போல்லாம் கீழே திருகிறக்கு எடுக்கிறாங்க. மேலே விட்டால் கை இது பண்ணிடணும். மிக்சி சுற்ற ஆரம்பித்தோன்னே பயந்துருச்சு ஷாலினி பாப்பா. அதுக்கப்புறம் நல்ல வேலை, நான் எனக்கு தெரியும் இது மாதிரி பண்ணுன்ட்டு, அதனால் யதார்த்தமாகவே கையை ஒரு கை நான் வச்சுருந்தேன். நானே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுத்த உடனே அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இன்னும் என்ன வேலை பார்க்குறான்னு. இன்றைக்கி மேடம் ஒரே ஹாப்பி. என்னன்னு தெரியல, ஏதோ வேலை பார்க்கணும், ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு போல். ஒரு கிண்ணமும் ஒரு வடிகட்டியும் கொடுத்துட்டு இந்த ஜூஸை ஊற்றிக்கமா அப்படின்னே. அது எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். ஜூஸ் கை தம்பிங்கிற உள்ளே வச்சு நல்லா பிடிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிச்சு. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ஷாலினி பாப்பா அதுவாக ஜூஸ் போடுது. எப்படி இருக்கு? இந்த கரண்டியை வச்சு கிண்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிண்டுறதுக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கு. இது மாதிரி கிண்டுமான்னு சொல்லி கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் அவங்களே கிண்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த உள்ளே இறங்குறதுக்காக. இல்லைன்னா அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் உள்ளதெல்லாம் ஆரஞ்சு பழத்தோட இதெல்லாம் உள்ளே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அதுக்காக தோல் அவ்வளோது நல்லா வடிகட்டணும் அப்படின்னு. அதுக்காக எப்படி வடிகட்டுறதுக்கு உள்ள தண்ணி ஜூஸ் இறங்குறதுக்காக ஷாலினி கிண்டிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன தெரியல, திடீர்னு பிள்ளைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஆசை. சரி, ஸ்கூலுக்கும் வேறு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேறு ஹாலிடே ஆக்டிவிட்டீஸ் போடணும், அதுக்காக சரி ஓகேன்னு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இதை இது பண்ணிவிட்டு ஆட்டிட்டு கொடுத்தா அது ஒரு ஆட்டு. எனக்கே இது ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களா வேறு செஞ்சுக்கிறாங்க. அடுத்து கையில் ஒரு ஆட்டை ஆட்டிக்குது பாருங்கள், நான் சொல்லாமல். அப்படியே அதில் வையுமா அப்படின்னு உணர்ந்து வச்சுப்பிட்டு இந்த கிளாஸில் ஊற்றிக்க ஷாலினி அப்படின்னோடனே, ஒரு மனுஷி இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணனே கொஞ்சம் கூட இந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை என் பிள்ளைக்கு. ஊற்றிட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நான் கிளாஸில் கொடுத்துருக்கேமே முதல் தடவை அவள்கிட்ட கையில் கிளாஸே கொடுத்துருக்கேன். இல்லைன்னா அவளுக்கு கப்பில் சில்வர் டம்ளர் தான் கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் இது பண்ணுதுன்னு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் பல்ப்பு அந்த மேலே உள்ளது ஆரஞ்சோட சொலையோடது மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து போட சொன்னேன், நல்லா நைஸாக உள்ளதை. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா என்னன்னு தெரியல, 2 ஸ்பூனாக எடுத்து போட்டுக்கிடுச்சு. போட்டுட்டு கலக்கிட்டு இங்கே பாருங்கள் ஜூஸோடு கிளாஸோடு தூக்கிட்டு போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுக்கணும்ல, அம்மாவுக்கு கொடுக்கவே இல்லை. நான் ஹெல்ப் பண்ணினேன். 1/2 கிளாஸையும் ஷாலினி பாப்பாவே குடிச்சிருச்சு. அம்மாவுக்கும் கொடுக்கல, அப்பாவுக்கும் கொடுக்கல. ஆனால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இன்றைக்கி. ஷாலினி பாப்பா தனியாக ஜூஸ் போட்டுருச்சுங்கிறதுனால. இது கிளாஸ் சின்ன கிளாஸ் தான், அது பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது. 1/2 கிளாஸ் தான் உள்ளது. அவங்க ரசித்து ருசித்து அவங்க போட்டதை அவங்களே குடிச்சிக்கிறாங்க. ஜூஸ் எப்படி இருந்துச்சு ஷாலினிமா? டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா? டேஸ்ட்டாக இருந்துச்சா? டேஸ்ட்டாக இருந்துச்சான் பார்த்தீங்களா? அது ரசித்து குடிக்கையில் பார்க்கல எனக்கே சாக்காக இருந்துச்சு. சரி பிள்ளை குடிச்சிட்டு வச்சிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐஸ் வேறு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. வாய் கொடுத்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் நார்மலாகவே பிடிக்கும். வெளில போணுச்சுன்னா வெண்டிங் மிஸ்லேயே எடுக்கும் ஆரஞ்சு ஜூஸ். நானுமே அப்போ போடையிலையுமே ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு கொடுப்பேன். இது கேட்குதுன்னா பார்த்தீங்களா? ரெட்டை குடிமையை போட்டுக்கிட்டு இன்றைக்கி அது பார்த்துருக்க வேலை சூப்பர் வேலை. சாலுமா இப்படி தான் ஜூஸ் போட்டு குடிக்கணும், சரியா? ஜூஸ் சூப்பராக இருக்குல்ல?
வச்சு வச்சு குடிச்சு ரசித்து குடிக்கிது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்திருக்கு என் பிள்ளை போட்ட ஜூஸு. கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா, இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அந்த ஜூஸ் எப்படிதே டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கணுங்கிறதுக்காக அந்த மிக்ஸி ஜார் ஒன்று இருந்துச்சுல, அதில் போய் அந்த ஜூஸில் கொஞ்சோண்டு வலிஞ்சிருந்துச்சு. அதை ஊற்றி குடிச்சு பார்த்தேன். உண்மையிலே சீனியெல்லாம் நல்லா சுகர் கரெக்டாக இருந்துச்சு. ஜூஸும் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. சாலினி பாப்பா ஜூஸ் போட்ட வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ பார்க்குறவங்க பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா ஜூஸ் போட்டிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சோண்டு ஜூஸ் இருக்குது, அதையும் குடிச்சு முடிச்சிரு சாலினி பாப்பா. வாவ், இங்கே பாருங்கள், குடிச்சு முடிச்சுட்டு என் பிள்ளை எப்படி வேலை பார்க்குதுன்னு பாருங்கள். அடுத்த வேலை நான் கிளாஸை வாங்குறதுக்காகவே பக்கத்தில் வீடியோ எடுத்தோடையே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆன்னு என் பிள்ளை சமத்து. இங்கே பற்றியில் கொண்டே வெசல் வாசு கொண்டே வச்சுட்டு வருது.